ஜப்பான் வந்து நாங்கள் அமைதியை விரும்புகிறோம்னு நியூஸ் பேப்பரில் போட்ட பிறகு ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்ட நாடு. ஸோ இப்போ அச்சில் முக்கியமான 3 நாடுகளில் மாறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய 2 நாடுகள் போரிட்டால் யார் லாபம் அப்படிங்கிறது தான் மோடி அவர்கள் இப்போது எடுத்து வைத்த விஷயம். லாஸ்ட் 5 இயர்ஸில் ட்ரம்ப் அவர்களுக்கு உண்மையிலேயே நோபல் பரிசு கொடுக்கலாம். ஏன்னா இந்த 3 பேரும் ஒன்று சேர்த்து, அதாவது ஒரு பப்பட்டு உட்கார வச்சா என்ன ஆகும் அப்படின்றது இந்தியாவுக்குமே இது ஒரு பெரிய பாடம். இது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் நம்மளுக்கு இல்லை, சாப்பிட்டு போயிடுவாங்க. நான் மேற்குலக நாடுகள் ஜெர்மனிக்கு கிழக்கால 1 இன்ச்சு கூட நான் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் நாட்டோ ஒன்று சத்தியம் பண்ண மேற்குலக நாடுகள் இன்னைக்கு உக்ரைனில் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது தப்பா இல்லையா? ரஷ்யாவுக்கு இழக்கப்பட்ட அநீதி. இந்தியாவையும் ரஷ்யாவையும் அவங்க இழக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாமே தவிர, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா பயணம் அப்படின்றது ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் இப்போ ஹோல்டில் இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நம்ம கடந்த காணொலியிலே நிறைய இந்த ட்ரம்ப் அவர்களுடைய அந்த வரி விதிப்பு பற்றி நிறையா பேசியிருந்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கியிருக்காரோ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், ரஷ்யாவையும் இந்தியாவையும் நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ அதுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ட்வீட் மாத்திரம் தான் போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் பின்வாங்கின மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது நம்ம போன தடவை பேசும்போது கூட நான் சொன்னது டாக்குமெண்ட்ல ஏதாவது இருக்குதா? அப்போ டாக்குமெண்ட்ல இருந்தால் பேசலாம். இல்லை யாராவது போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? இந்தியாவில் இருந்து தூதரக லெவலில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சகம் அளவில் ஏதாவது நடந்ததா? இல்லை பிரதமர் மோடி அவர்களும் அதிபர் ட்ரம்ப் அவர்களும் பேசினாங்களா? இந்த டாரிஃப் ஏதாவது நிற்க வச்சுதுன்னு சொல்லிட்டு டாரிஃப்னு போட்டாங்களே, ஃப்ளாட் 25 அதுக்கு மேலே 25 டாப்புன்னு சொல்லிட்டு பண்ணாங்க இல்லையா, டாப் அப் பண்ணது. ஸோ இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதுன்னு ஏதாவது ட்வீட் வந்ததா? இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த மாற்றமும் இல்லை, வெறுமனே ஒரு ட்வீட்டு, அவ்வளோதான். அது வந்து ஒரு டீகாயாக இருக்கலாம், ஸோ அது ஒரு டைவர்ஷனாக இருக்கலாம், அவ்வளோதான். இல்லை, என்ன டைவர்ஷனாக இருக்க போகுது? ஏன் டைவர்ஷனா, உள்நாட்டில் அவங்களுக்கு வந்து நிறைய அழுத்தம். அதாவது இந்தியாவை இழந்து விட்டோம்னு அவரே முடிவு பண்ணிட்டார். அதாவது இந்தியா வந்து எதுவும் சொல்லலை. இந்தியா வந்து திரும்பி வந்து அமெரிக்கா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு, நான் அமெரிக்காவோட இணைந்து செயலாற்ற போவதில்லை அப்படின்னு இந்தியா ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லிச்சா? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுஸாவது அதை பற்றி பேசிச்சா? இல்லை. ஆனால் எல்லா முடிவையும் நீங்களே பண்ணிட்டு அதுக்கான முடிவுரையும் நீங்களே எழுதுறீங்க. அதாவது இழந்துட்டோம்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இல்ல அவங்க இல்ல நான் சொல்றது வந்து நம்ம இல்ல, ட்ரம்ப் அவர்களை தான் சொல்றேன். நான் சொல்றது வந்து ட்ரம்ப் அவர்களே வந்து 50% டாரிஃப்னு போட்ட இது வரைக்கும் இந்தியா ஏதாவது பேசிச்சா? பேச விட்டீங்களா? பேசுறதுக்கான சந்தர்ப்பமாவது இருந்ததா? எதுவுமே கிடையாது. இவரா வந்தார், 25% சொன்னார், சைலண்டாக இருந்தோம். பேசணுங்க, பேசாமல் முடிவு பண்ண முடியாதுன்னு சொன்னோம். இல்லை 25% கிடையாது, மேலே 25% அவரே தான் சொல்கிறாரு, நாம் எதுவுமே சொல்லலை. முதல்ல 25% நான் ஒத்துக்கலை அப்படின்ற லெவலில் தான் இந்தியா பேசிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு மேலே 25% ரஷ்யா கிட்டேருந்து நீ ஆயில் வாங்கினதுனாலன்னு சொன்னேன். அதையும் நான் ஒத்துக்கிற லெவலில் இல்லை. நீ என்னவோ போகிற நீ போட்டுக்கோன்னு சொல்லியாச்சு. அதுக்கான காரணங்கள் தான் நீ மாற்றிருக்க. அதாவது முதல்ல என்ன சொன்ன, ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கினதுன்னு சொன்னேன். அப்புறமா ரஷ்யாவோடைய ஆயில் வாங்கி நீ லாபம் அடைகிறேன்னு சொல்கிற. அப்புறம் உக்ரைன் மக்கள், அப்பாவி பொதுமக்கள் சாவறதுக்கான காரணமே மோடி அவர்கள்னு நீயே தான் சொன்ன. அதுக்கப்புறமா அதன் மூலமாக பிராமணர்கள் வந்து பலனடைகிறார்கள், ரஷ்யா ஆயிலை விற்று இங்கே இருக்கிறவங்க ஹோமம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் என்ன மாதிரியான எல்லாமே அவங்க சொன்னது தான். இதில் வந்து இந்தியா தரப்புலேருந்து ஏதாவது பேசியிருந்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, இந்தியாவை அமெரிக்கா இழந்து விட்டதுன்னு சொல்கிறதுக்கான அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதை முதல்ல அதாவது இந்தியாவும் ஒத்துக்கலை, மோடி அவர்களும் ஒத்துக்கலை, இந்திய அரசாங்கம் ஒத்துக்கலை, நானும் ஒத்துக்கலை. ஏன்னா இது எல்லாமே நீங்களே தான் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து இந்தியா எதுவுமே வாயை திறக்க உள்ள, இவங்களா ஒரு பக்கம் எல்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்களே தவிர இந்தியா தரப்பு விஷயத்தை அவர்கள் கேட்காமல் எப்படி இழந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இழக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வேணா எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் இந்தியாவையும் ரஷ்யாவையும் அவங்க இழக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாமே தவிர, இந்தியா தரப்புல இருந்து அமெரிக்காவிலேருந்து கழிந்து வரணும் அப்படின்னு இந்தியா இது வரைக்கும் எதுவும் சொல்லல. இல்லை, இங்கே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த இப்போ சமீபத்தில் நடந்த இந்த ஷங்காய் கோஆபரேஷன் மாநாட்டில் நிறைய தலைவர்கள்லாம் சந்திச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட சைனாவுடைய அதிபராக இருக்கட்டும், நம்ம மோடி அவர்களாக இருக்கட்டும், இந்த 3 பேருடைய சந்திப்பினுடைய தாக்கம் தான் இந்த ட்வீட்டுக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அவர் சொல்கிறதே அதானே, 3 பேர் ஒன்றா பார்த்து ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் புரியும். அந்த மாதிரி தான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டார் அவர். ஆனால் இங்கே விஷயம் வந்து அது கிடையாது. இங்கே விஷயம் வந்து உள்நாட்டில், அமெரிக்காவில் உள்நாட்டில் இவங்களே அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
இந்தியாவும் சைனாவும் முக்கிய தேவை. சைனாவுமே முக்கிய தேவை அமெரிக்காவுக்கு, ரஷ்யா தேவை அப்படின்றதும் சொல்கிறேன். இப்போ சைனா மாதிரி ஒரு டார்க் கண்ட்ரி, அதாவது ஒரு 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 அழுத்தமான வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு இந்தியா, அந்த மாதிரி தான் சொல்கிறார். அது வந்து ஒத்துக்க முடியாது. அது வந்து சைனாவோட நம்மளுக்கு வாய்க்கா தகராறு இருக்குது. இருந்தாலுமே மோடி அவர்கள் இந்த வார்த்தையை இன்னி வரைக்கும் சைனா மேலே சொன்னதில்லை. சைனாவுக்கும் இந்தியாவுக்குமே வாய்க்கா தகராறு இருக்கும்போது சைனா விஷயத்தில் சைனாவுமே கூட இந்தியா மீது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை, தடிமன வார்த்தையை சொன்னதே இல்லை. அவங்க டிப்ளமேட்டிக்காக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு ட்வீட், அதாவது மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஒரு ட்வீட்டில் பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து தப்பு. ஆக்சுவலாக ஒரு தலைவர், ஒரு நாட்டுடைய அதிபர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனைனா படுத்து தூங்குறது பெட்டர். தூங்குறதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தூங்கி எழுந்தவுடனே அதை மாற்றி இல்லை நான் அதுக்காக சொல்ல, இந்தியாவோடு நான் இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன், இந்தியா ஒரு நல்ல நாடு, மோடி நல்ல தலைவர்னா தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்தவுடனே மனசு மாறிடுமா? ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது, மோடி அவர்கள் உடனே அதுக்கான பதிலை சொன்னார். அது இல்லைன்னா கூட இங்கே இருக்கிற மோடி ஹேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக போயிடும். பார், ட்ரம்ப் கூட அமைதியாக இருக்கார். ட்ரம்ப் அமைதியாக இருக்காருன்னா இது வரைக்கும் எந்த சேஞ்சுமே இல்லை. அவருடைய வார்த்தையில் தான் வந்து மாற்றம் இருக்கே தவிர இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் இருக்கா? ஒரு சேஞ்சுமே கிடையாது. அந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெறும் ட்வீட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் பாலிசியை டிசைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஜப்பான் வந்து நாங்கள் அமைதியை விரும்புகிறோம்னு நியூஸ் பேப்பரில் போட்ட பிறகு ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்ட நாடு அது. ஓகேவா? நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம், நாங்கள் வந்து போரை நிறுத்திக்கிறோம்னு சொல்லிட்டாங்க ஜப்பான். செகண்ட் வேர்ல்டு வார் வரும்போது போதை நிறுத்திக்கிறோன்னு சொன்ன பிறகு வேர்ல்டு வாரில் பாம்பு போட்டது வந்து இந்த நாடு. அதனால் நீங்கள் ஒரு ட்வீட்டை வச்சு இந்த நாட்டை வந்து இன்றைக்கி டிசைட் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற மோடி ஹேட்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்கள் மோடியை வந்து எதுக்குன்னா வெறுக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் வெறுக்க முடியாது. ஏன்னா அவர் கரெக்டான பாயிண்ட்டை உடனே சொல்லிட்டாரு. ஓகேவா? ஆமாம், அதே லெவலில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு அந்த வேர்டை கூட அவர் யூஸ் பண்ணியிருந்தார். நீங்கள் என்ன இதை யூஸ் பண்ண போகிறீங்களோ அதே தான். ஆமாம், நல்லது. அதாவது கண்ணாடியை திருப்பி காமிக்க வேண்டிய தருணம் தான் இந்தியாவுக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்தியா வந்து எந்த நாட்டோட குடியும் கெடுக்கல. ஓகே, எந்த நாட்டுக்கும் நல்லதான் பண்ணியிருக்கு இந்தியா. ஓகேவா? எந்த நாட்டையும் வந்து கெடுக்கிற லெவலில் இந்தியா கிடையாது, இனிமேலும் பண்ணாது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ, அது கிழக்கு பாகிஸ்தானா அப்போ இருந்த பங்களாதேஷுக்கும் அந்த நாட்டோடைய உள்நாட்டு சிறத்தன்மையும் அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம உள்ள இன்டர்வியூன் பண்ணமே தவிர இல்லைன்னா இன்டர்வியூன் பண்ணல. இதுக்கு இன்டர்வியூன் பண்ணது நான் என்டிஏ, அதாவது மோடி பாஜக இல்லாத ஒரு அரசாங்கம். இருந்தாலும் இன்னி வரைக்கும் எல்லா இந்தியர்களும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. வேறு நாட்டு உள்நாட்டு விவகாரம் தலையிட்டாலும் அதுக்கு இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன வார்த்தை டெய்லி ஐ கேனாட் சீ திஸ் அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி வந்து கண் எதிராக இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னாங்க. அப்போ வாஜ்பாய் அவர்கள் சொன்ன ரீசனும் ஒன்று இருக்குது. நான் துர்காதேவியாக பார்க்குறேன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியாக தான் இவங்க இருந்திருக்காங்க. அதனால் இன்டர்வியூ இந்தியா பண்ணியிருந்தாலும் அது கான்க்ரீட்டாக பண்ணி முடிச்சுட்டு தான் வெளில வந்துடுவாங்க. உள்ளே போய் எந்த ஒரு இன்றைக்கி பங்களாதேஷ் நல்லா தானே இருக்காங்க, இந்தியாவுக்கு எதிர்ப்பு பேசுகிறாங்களா? இருந்தாலும் இந்தியா பங்களாதேஷ்க்கு சேர்த்து தானே பட்ஜெட் போடுறோம். ஸோ நான் யாரையும் போய் கெடுக்கல. ஸோ அப்போ இந்தியா கரெக்டான ஃபாரின் பாலிசியாக வச்சுருக்கு. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆனாலும் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான், இந்தியாவோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன், மோடி நல்ல தலைவர் அப்படின்னா அதே லெவலில் நீங்களும் நல்ல தலைவர், ஓகே நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலான்ற அர்த்தமே தவிர நீ பாட்டு என்ன வேணா செய்வே அதுக்கெல்லாம் நான் ஒத்துப்பேன்னு கிடையாது. ஓகேவா? அது ஒத்துக்காததுனால தான் இவ்வளோ பிரச்சனையே போயிட்டு இருக்குது. ஒத்துன்றதுனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவன் இந்தியா வந்து இன்னொரு வசால் ஸ்டேட்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஒரு மிகப்பெரிய வல்லரசான நாடு அமெரிக்கா. அமெரிக்காவுடைய அதிபர் வந்து என்ன பேச போகிறாரு, என்ன ட்வீட் பண்ணுறாரு அப்படிங்கிறத உலக நாடுகளே உற்று நோக்கி பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு ட்வீட்டை போட்டு கடந்து போக முடியுமா? முடியாது. ஆக்சுவலாக அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து அவரோட அதிபர் தேர்தல் போது அவர் ஒரு ட்வீட் போடும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இவர் சொல்ல அவங்க டைப் அடிக்கிறாங்க அந்த ட்வீட்டை. சரியா? ஸோ இவர் அப்படியே வெர்பாட்டிமாக அவர் சொல்கிறத அடிக்கணும்னு சொல்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் வந்து அவங்க ஊருக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்கிறது அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் செனாரியோ அப்படின்றது வேறு, உலகத்தில் பல நாடுகளோட பொலிட்டிக்கல் செனாரியோ வேறு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பச்சையாக பொது வெளியில் வந்து அசிங்கமான வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை வெளியில் பேசுவாங்க. ஒரு ஸ்டேடியம் முழுக்க ஜனங்க ஒன்றா கூடி நின்று FJB அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அதை நான் இந்த பொது வெளியில் சொல்ல முடியாது, அவங்கவுங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அந்த வார்த்தையை எல்லாருமே சேர்ந்து ஜோ பைடனோட அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னார்கள். அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் செனாரியோ வேற. இங்கே வந்து மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் தான் நான் விழிக்கணும். நான் சொல்லணும்னா ஒருத்தர் அழைக்கணும்னா பாராளுமன்ற உறுப்பினராகவே இருந்தாலும் அவர் வந்து அமைச்சராக இருக்காரோ இல்லையோ, பிரதமராக இருக்காரோ இல்லையோ, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகுன்ற வார்த்தையை நம்ம வந்து ஜென்ரலாக பொது வெளியில் யூஸ் பண்ணும்போது பண்ணுவோம். அப்படி தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அமெரிக்காவோடது கிடையாது. அந்த மாதிரி தான் அவரோட ட்வீட்டும் இருக்குது.
அவருடைய ட்வீட் எப்படி இருக்குன்னா, அவங்க ஊரில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வேறு நாட்டு தலைவர்கள், வேலை நாடு மக்கள்கள் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னும் போது அதுக்கான பொறுப்பு அவருக்கு இருக்கணும். கண்டிப்பாக பொறுப்பு துறப்புன்றது அதில் போட முடியாது. அது வந்து அவருடைய முழு விருப்பம் பெற்று தான் அது வெளில வருது. ஆனால் அதற்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து இந்த 3 நாட்டுகளோட, இந்த 3 நாட்டு தலைவர்கள் வேணால் சரி ஓகே ஒழிஞ்சு போது பெருந்தன்மை விட்டாலும் அந்த நாட்டு மக்கள்கள் எப்படி எடுத்துப்பாங்க, மக்கள் அவர்களோட சிந்தனை எப்படி இருக்கும்? ஸோ ரஷ்யாவுடைய மக்களோ இல்லை சைனாவோட மக்களோ இந்திய மக்களோ எப்படி நினச்சிப்பாங்க? ஸோ நான் வந்து இழந்துட்டேன்னு முதல்ல போடுறாரு, அதுக்கப்புறம் நான் மரியாதை வச்சிருக்கேன்னு போடுறாரு. இதை நான் எது எடுத்துக்கிட்டோம்? இது எல்லாமே 12 மணி நேரம் 18 மணி நேரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறமாவும் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கான ஒரு அவென்யூவும் ஓப்பன் ஆகல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா பயணம் அப்படின்றது ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் இப்போ ஹோல்டில் இருக்குது. போவாரா மாட்டாரான்னு தெரியும். இந்த அமெரிக்காவுக்கு போகிறது இப்போ ஐநா சபையில் வந்து அவருடைய பேச்சு கலந்துக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அவர் போவாரா மாட்டாரான்னு தெரியல. அது ஐநா சபைன்றதே நான் நிறைய தடவை சொல்லும் போது மிச்சர் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து கூச்சி வச்சு மிச்சர் சாப்பிட்டு போவாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஐநா சபையால் எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டுக்கும் நன்மை நடந்ததாக எதுவும் தெரியல. மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அது யூஎன்னோட வார்த்தை அப்படின்றது யூஎஸோட மிஸ்பெல்ட் மாதிரி தான். யூஎஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்கும், யூகே என்ன சொல்லுதோ அதை கேட்கும். அதை மீறி யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா வீட்டோ போடும். ஸோ இப்படி தான் ஒரு ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்றதுனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த விஷயத்தையே பேசணும்னு நினைக்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. யூஎனில் ரிஃபார்ம் வேணும். திருப்பி சொல்கிறது, நரேந்திர மோடி அவர்கள் போய் பேசினாலும் யூஎனில் வந்து ரிஃபார்ம் இல்லாமல் யார் பேசினாலும் யூஎன் வந்து இனிமேல் அது மிக்சர் கிளப் தான். இதை வந்து நான் சொல்கிற வார்த்தை ட்ரம்ப்பை தொடர்ந்து நானும் அந்த மாதிரி வார்த்தையை பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னும் போது அதை மாற்ற வேண்டிய தருணத்தில் தான் ஐநா சபையோட அந்த உறுப்பினர் நாடுகள் எல்லாமே இருக்குது. சும்மா கண்டனம் தெரிவிப்பேன். அது நடுவில் ஒரு வீடியோ ஒன்று வந்தது. ஒரு வீட்டை திருட போகிற மாதிரி ஒரு வீடியோ காமிப்பாங்க. அந்த வீட்டில் வந்து போலீஸ்காரங்க ஐநா சபை எப்படி உலகத்தை பாதுகாத்துக்கோ அதே மாதிரி போலீஸ்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ திருடுறதை உத்து பார்ப்பாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க திருடர்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ, ஒரு காமெடியான ஒரு வீடியோ. அந்த மாதிரி தான் ஐநா சபை இருக்கே தவிர மாற்றங்கள் ஐநா சபையில் ஏற்படாத வரைக்கும் ஐநா சபைன்றது ஒரு பேரளவில் இருக்கக்கூடிய ஒரு கிளப், ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம இப்போ சங்காய் கோஆப்ரேஷன் மாநாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் சைனாக்கும் நமக்குமான அந்த உரசல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததை பார்த்தோம். இந்த கல்வான் வேலை இருந்தப்போ கூட ரொம்ப உரசல்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு போயிட்டு நம்ம போயிட்டு சைனாட்ட போயிட்டு ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி காமிக்கும் போது அவங்க எப்படி நம்மளை அணுகுவாங்க? ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் வந்து எங்கள் கூட வரல, எதுவுமே ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை, ஆனால் இப்போ மட்டும் ஏன் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தை ஓகேவா? அதாவது உச்ச தரப்புல பேச்சுவார்த்தை இல்லை. மோடி அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் பேசல அப்படின்றது தான் உண்மை. அதுதான் கேள்வி. புரியுது. அதான் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருந்தன. கொஞ்ச நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்கல. ஆனால் உச்ச தலைமைகள், அதாவது யார் பேசினா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக முடிவுக்கு வரும்னு டிஃபேக்டோ லீடர்ஸ், அதாவது 2 தலைவரும் இவர் தான் கடைசியாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரு அப்படின்னா, இந்த பக்கம் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, இந்த பக்கம் சீன அதிபர் ஜி ஜின்பிங், இவங்க 2 பேரும் பேசினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் கடைசி கட்டத்தில். ஆனால் முதல்ல இவங்க பேசினாங்கன்னா சால்வ் ஆக போகிறதில்ல. முதல்ல இராணுவ நடவடிக்கை, முதல்ல 2 பேருமே முதல்ல சண்டைன்னு வந்தது. அதுலேயும் நான் ஒரு விஷயத்தை நான் பாராட்ட வேண்டியது இருக்குது. 2 பக்கம் சோல்ஜர்ஸ்க்கும் என்னென்னா, ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணல. ஒரே ஒரு புல்லட் அந்த இடத்துல ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா 2.8 பில்லியன், அதாவது 280 கோடி மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் மொத்தம் வாழ்க்கையே இல்லாத நிலைமைக்கு போயிருக்கும். ஒரே ஒரு புல்லட் பெரிய பிரச்சனை. ஒரு புல்லட் அடிச்சிருந்தா அந்த ஈக்குவேஷனே வர. 2 பேருமே கட்டையும் கம்பும் வச்சுக்கிட்டு கல் எடுத்து வச்சாங்களே தவிர 2 பேருமே புல்லட் ஃபயர் பண்ணல. அந்த விஷயத்துல ஓகே ஃபைன். அந்த ஒரு சின்ன கேள்வி, அந்த புல்லட் ஃபயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சைனா எதிர்பார்த்துச்சோ அந்த டைத்துல? இல்ல 2 பேரும், அதாவது இவங்க வந்து அதாவது சைனாவை பொறுத்த வரைக்கும் அழுத்தம் கொடுக்கணும். ஓகே, அவ்வளவுதான். இந்தியா எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்த விட்டு போகிறாங்களா, இந்தியா ஈல்டாதான்னு தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க போகிறன்றது தெரியும். இப்போ 1965 கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய பிரதமரும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாருன்னு தெரியும். உலகத்தோடைய அச்சு இப்போ மாறி இருக்கு. ஸோ இப்போ அச்சில் முக்கியமான 3 நாடுகளில் மாறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய 2 நாடுகள் போரிட்டால் யார் லாபம் அப்படின்றது தான் மோடி அவர்கள் இப்போது எடுத்து வைத்த விஷயம். லாஸ்ட் 5 இயர்ஸில் நீயும் முக்கியம், நானும் முக்கியம். நம்ம 2 பேர் சண்டை போட்டால் வேற ஒருத்தன், அதாவது ஒரு குரங்கும் 2 பூனையும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கும், ஆப்பத்தை பங்கு போடுற மாதிரி. அந்த மாதிரி தான் அந்த சினாரியோ அந்த டைமில் நகர்ந்தது. ஸோ ஒரே ஒரு சண்டை நடந்ததுன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்ததுன்னா
பெரிய அளவில் மக்கள் உயிர் சேதம் நடக்கும், பொருள் சேதம் நடக்கும். இராணுவத்தில் கண்டிப்பாக தேவைப்படும். இதில் 2 பேருமே வெளிலேருந்து வாங்குவாங்க, 2 பேருக்குமே லாஸ் இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் 2 பேருமே இராணுவத்தில் 2 இராணுவத்தை சார்ந்தவர்களும் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு உயிர் சேதத்தை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டாங்க. அதோடு நின்று போச்சு. புல்லட் ஃபயரால் அதுக்கு மேலே எஸ்கலேட் ஆகலை. நன்றி, ஓகே, அதோடு நிறுத்திப்போம். ஸோ அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து தான் இருந்தது. உச்சகட்ட தலைவர்கள் 2 பேருமே பேசலை அப்படின்றது தான். ஆனால் அந்த சமயத்திலையும் இந்தோனேஷியாவில் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பேட்டான் வாங்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது இந்தியா வந்து G20யோட தலைமையை ஏற்கும் போது 30 செகண்ட் பேசினார். அப்போ கூட சொன்ன விஷயம் இப்போ கூட ஒரு அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கன்வே பண்ண விஷயம் ரொம்ப கிளியராக இருக்கும். பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. 19 தடவை நரேந்திர மோடி அவர்களும் ஷி ஜின்பிங் அவர்களும் 2020க்கு முன்னாடி பேசினாங்க. ஸோ இதில் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இல்லை. நவாஸ் ஷெரீஃபோட பர்த்டேவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் G7 G20 மாநாட்டிலேருந்து திரும்பி வரும்போது டிசம்பர் 26 அவரோட பர்த்டே, அப்படியே ஃப்ளைட்டை டைரக்ட் பண்ணி பாகிஸ்தானில் ஆன் ஏர் வந்து அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு லேண்ட் பண்ணி நேராக போய் பர்த்டே விஷ் பண்ணிட்டு வந்தார். நரேந்திர மோடியோட டிப்ளமசி அவர்கள் இது வந்து சம்திங் 2016 சம்திங். ஆமாம், அந்த டைம் தான். அதாவது நரேந்திர மோடி அவர்களோட டிப்ளமசி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் சொல்கிறேன் பேச்சுவார்த்தையை நடத்தாமல் இருக்கிறாருன்னு. நரேந்திர மோடி மாதிரி ஒரு தைரியமான ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு இந்திய தலைவர் பாகிஸ்தானுக்குள்ளே போகணுன்னா எவ்வளோ செக்யூரிட்டி, எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, மொத்தமும் இது எல்லாமே அரை மணி நேரம் டைமில் முடிஞ்சுது அப்படின்னா அது நீ என்ன வேணால் வரட்டும்ப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற தைரியத்தில் இறங்குறாங்கல்ல. அஜித்குமார் டோவல் அவர்கள் விசா வாங்கி போன முதல் தடவை ட்ரிப்பு பாகிஸ்தானுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போன தலைவரை வந்து நீங்கள் டிப்ளமசி எப்படி ஃபெயில் ஆகும்? ஸோ ஜி ஜின்பிங்கோட இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையா, எல்லாம் இவர் எடுத்த டிசிஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணல. ட்ரம்ப்லேருந்து ஜி ஜின்பிங் வரைக்கும் மோடி அவர்கள் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இந்திய சோல்ஜர்ஸ் போய் அட்டாக் பண்ணாங்களா? இந்தியா வந்து டாரிஃப் போடுவேன்னு சொல்லிச்சா? ஸோ இதில் ஃபாரின் பாலிசி இந்தியா அது ஃபெயில் ஆன மாதிரி இல்லை. ஸோ அவங்க எடுத்து வச்ச ஸ்டெப்பு, அவங்க எடுத்து வச்ச ராங் டைமிங், அவ்வளோதான். அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் தப்பாக போச்சு. அதுக்கப்புறமாவும் நம்ம வந்து பேசிட்டு தான், அதாவது பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருந்தது. போன மாதம் கூட வாங்கி இங்கே வந்தார், ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே போனார், அஜித்குமார் டோவல் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் வாங்கியோட. அதாவது பேச்சுவார்த்தை எந்த லெவலில் வெற்றி அடைஞ்சதுன்னா ஜி ஜின்பிங் அவர்களுடைய அழைப்பை ஏற்று பாரத பிரதமர் போனார். இது எல்லாமே ஒரு நாள் 2 நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. அதாவது சைனாவோடைய என்ன சொல்கிறது, ஒரு தூதர் ஒருத்தர் ஹியூ அப்படின்றவர் சொல்லுவார், இந்தியா வந்து 20 நூற்றாண்டுகளாக, நான் சொல்கிறது 20 நூற்றாண்டு, அதாவது 2000 வருஷமாக ஒரே ஒரு வீரனை கூட சைனா பார்டருக்கு அந்த பக்கம் அனுப்பாமல் இந்தியா வந்து கலாச்சார ரீதியாக சைனாவை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது. சைனாவோட கலாச்சாரம் இந்தியாவோட கலாச்சாரத்தினால் இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாடு ஒரே நேரம் பிரிஞ்சிட முடியாது. ஸோ சண்டைகள் இருக்குது. வாங்கியோட வார்த்தையை சொல்லணும்னா நமக்குள்ள டிஸ்பியூட்ஸ் இருக்குது, அதாவது டிஃபரன்சஸ் இருக்குது, டிஸ்பியூட்டாக மாறக்கூடாது. ஓகே, இப்போ இந்த 3 பேர், அதாவது மோடி, புதின், சைனாவுடைய அதிபர், இவங்க 3 பேர் சேர்றதுனால, ஒரு அணி அமைக்கிறதுனால என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறேன்? ஒன்றும் இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் பிரிக்ஸ் சமிட். பிரிக்ஸ் சமிட்டில் மோடி அவர்கள் போய் பங்கேற்கிறார், ஷி ஜின்பிங் வர முடியல, புட்டின் அவர்களும் வர முடியல. ஸோ அந்த சமயத்தில் நம்ம பேசணும். ஆக்சுவலாக நம்ம இதே அரங்கத்தில் பேசும்போது மோடி அவர்கள் தான் ஒரே பெரிய தலைவர் அந்த இடத்துல சந்தித்தது அப்படின்னு. அது முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு இந்த எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. புட்டினால் மக்கள் சாகிறார்கள், மோடியால் மக்கள் சாகிறார்கள். ஏன் அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்ற கூட்டமைப்பில் பேசுனது என்னென்னா, நம்ம எல்லாருமே நல்ல மல்டிபோலார் வேர்ல்டில் போகிறோம், நம்ம எல்லாருமே நம்மளோட ஓன் கரன்சியில் போகலாம். பணம்ன்றது முக்கியம், அது என்ன பணமாக இருந்தால் என்ன, நம்ம ஏன் டாலருக்கு போகணும், அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஓன் கரன்சியில் ட்ரேட் பண்ணலான்ற பேச்சு அடிபட்டு. ஓகே, டாரிஃபோட தொடக்க புள்ளி அங்கே தான் ஆரம்பிச்சது. நீங்களே டைம் லைன் செக் பண்ணி பாருங்கள், நியூஸ் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார். பிரிக்ஸ் சமிட் முடிஞ்ச உடனே தான் இந்த அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அவர். என்ன பண்ணான்னு, ஏன்னா டாலரோட ஹெகிமோனி அங்கே கொஸ்டின் ஆகுது. ஸோ அது எஸ்சிஓவில் கண்டினியூ ஆகுது. ஸோ இன்ஃபேக்ட் என்ன பண்ணாங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு உண்மையிலேயே நோபல் பரிசு கொடுக்கலாம். ஏன்னா இந்த 3 பேரும் ஒன்று சேர்த்துட்டார். ஏன்னா இந்த 3 பேருமே ஒன்று சேரக்கூடாதுன்ற ஒரு டாக்டரினை வச்சுருந்தது அமெரிக்கா. ஒரு பாலிசியே அதுதான். அமெரிக்கா வந்து பாலிசி என்னென்னா, ரஷ்யாவும் சைனாவும் ஒன்று சேரக்கூடாது, இந்தியாவும் சைனாவும் ஒன்று சேரக்கூடாது. ஆனால் இது 3மே இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. நீ பண்ண தப்பு என்னென்னா 2 பேர் சேரக்கூடாதுன்றது 3 பேர் ஒன்று சேர்த்துட்டேன். இதில் வந்து குளோபல் சவுத் வேறு வந்து நிற்கிது. இந்தியா சாஃப்ட் பவரு, சைனா வந்து ட்ராகனு, ஸோ ரஷ்யா வந்து ரிசோர்ஸஸில் கிங்கு, டாரிஃப் எப்படி வேட் பண்ணுறது அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஈரானையும் கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படின்னா யாரெல்லாம் எதிர்த்து இருந்தாங்களோ எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டேன்னா இப்போ யார் ப்ராப்ளம்ல மாட்டுவான்னா
வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாட்டோம், முக்கியமாக அமெரிக்கா மாட்டோம். ஸோ ஹெகிமோனி டாலரோட ஹெகிமோனி விழும், அந்த நாட்டோடைய எக்கானமி அடி வாங்கும். ரெண்டாவது டாலரையே யூஸ் பண்ணால் அதனாலேயும் எக்கானமி அடி வாங்கும். ஸோ இப்போ இன்னொன்று, டாரிஃப் போட்டதுனால ஆல்ரெடி வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாமே இந்த டாரிஃப் ஒத்து வர போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது முதல்ல சைன் பண்ணிட்டாங்க, நாம் வெற்றி அப்படின்ட்டாரு ட்ரம்ப்பு. ஓகே, கொண்டாட்டம்லாம் வந்துச்சு, நபர் நான் சைன் வாங்கி வந்துட்டேன் அப்படின்ட்டாரு. அந்த பேப்பரை வந்து இப்போ மாற்றணுன்றாங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். அதை எடுத்துக்கொள்ள அங்கே இருக்க கம்பெனிஸ் ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த கம்பெனிஸும் சரி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய பொருளாதாரமும் அதில் பாதாளத்தை விழும். ஸோ ஒன்று அந்த பேப்பரை மாற்று, இல்லைன்னா என்ன விட்டு நான் வேறு நாட்டுக்கு போகிறேன்ற எல்லா நாடும் போக வேண்டியிருக்குமே தவிர இதில் வந்து அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை. இதுதான் நிதர்சனம். ஸோ இதை வந்து அந்த நாடுகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கரன்சியாக டாலர் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுடைய எல்லா ஆட்டமும் இருக்குது, எல்லா பேஸும் இருக்குது, எல்லாருடைய குடிமையும் எங்க இல்லைன்னு சொல்கிறது. ஸ்விஃப்ட் சிஸ்டமும் டாலரும் இல்லை அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் சரி மேற்கு உலகத்தில் அமெரிக்கா பின்னாடி இருக்கிற நாடுகளுக்கும் பெரிய தலைவலியாக இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ ரஷ்யா புதின் அவர்கள் போயிட்டு ட்ரம்ப் அவர்களை சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அலாஸ்காவில். இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக உக்ரைன் மேலே நடத்தியிருக்காங்க ரஷ்யா. ஸோ என்ன சொல்ல வராங்க, எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் தான் இந்த போரே முடிப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்ல வராங்களா ரஷ்யா? இல்லை, இங்கே உக்ரைனை பொறுத்த வரைக்கும் யார் தலைவர்னு இப்போ சொல்லிட்டோம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஜெலன்ஸ்கி தான் தலைவர் அப்படின்றத மேற்குலக நாடுகள் ஒத்துக்குதா? ஏன்னா இது இப்போ பாருங்களேன், அதாவது அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையானே தெரியல. அதாவது ஒரு பப்பட்டு உட்கார வச்சா என்ன ஆகும் அப்படின்றது இந்தியாவுக்குமே இது ஒரு பெரிய பாடம். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் நம்மளுக்கு இல்லை, சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுதான் நான் சொல்ல வர வார்த்தை. ஸோ இதுதான் உண்மையான ஒரு வார்த்தைகள்னால், ஒரு நல்ல தலைமை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, நீங்கள் காலி. உக்ரைன் வந்து 2019 அப்புறமா எவ்வளோ பெரிய சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. 2014 அப்புறமா எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கு கண்டிப்பாக. அதாவது ஒரு சினிமாவில் நடிகர், அதாவது ஒரு காமெடியான நடிகரை ஒரு ஆளை வச்சு நீங்கள் ஆட்சியை நடத்த முடியும்னு நினச்சிங்கன்னா அது புலிகேசி படம் மாதிரி தான். அதில் கூட உக்ரபுத்தன் ஒருத்தர் வந்த பிறகு தான் அங்கே மாற்றமே. ஸோ இப்போ வந்து ஜெலன்ஸ்கி தான் உயரிய பதவியிலே, அதாவது டிஃபாக்டோ லீடர்னீங்கன்னா எதுக்காக நீங்கள் மேற்குலக நாடுகளில் போய் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மேற்குலக நாடுகளுக்கு வேணும். அது எந்த நாடுக்கு வேணுன்றது தான் பிரச்சனை. இப்போ உக்ரைனை பிரிக்கிறீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு 4 நாடுகள் இப்போ ரெடியாக இருக்காங்க, ஒவ்வொரு நாடும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. அதாவது உக்ரைனை சுற்றி இருக்கிற நாடு இப்போ கேக் வெட்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு பர்த்டே கேக் வெட்டினா யார் தலை வெட்டினா, அதாவது ஆதவன் நினைக்கிற வெட்டினா தலை எனக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உக்ரைன் வந்து விழுந்ததுன்னா ஒவ்வொரு நாடும் அந்தந்த பகுதியை பிச்சு எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்போ உக்ரைனுக்கு யார் பின்னாடி ஆயுதம் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ரெண்டாவது, எலெக்ஷன் நடத்துறது ரெடியாக உக்ரைனில். ஸோ உக்ரைன் வந்து இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 800 ட்ரோன்கள் ஒரே நாளில் தாக்கிட்டாங்க உக்ரைனில் அப்படின்னு. உக்ரைன்லேருந்து லாரி மூலமாக கடத்தப்பட்ட ட்ரோன் எடுத்துன்னு போய் ரஷ்யா உள்ளே நிற்க வச்சு ஒரு தீவிரவாத தாக்குதல் மாதிரி, அது தீவிரவாத தாக்குதல் தான். ஏன்னா அது ரஷ்யாவோடைய லாரி, ட்ரக்கு, அந்த கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ளேருந்து உக்ரைன் வந்து ட்ரோனை இயக்கி அமெரிக்காவோடைய பேக்கிங்கோ இல்லைன்னா வந்து ஐரோப்பிய ஒன்றிய பேக்கிங்கோ இல்லை அப்படின்ற ஒரு ப்ரீடென்ஸில் அவங்க வந்து ரஷ்யாவுடைய விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் பண்ணாங்க. அப்போ வந்து உக்ரைன் அப்போ வந்து கொண்டாடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்போ மாத்திரம் எப்படி இது சொல்லுவாங்க? இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், இந்த ட்ரோன் எல்லாமே ரஷ்யாவிலேருந்து கிளம்புனது, எதுவுமே உக்ரைனோட மண்ணிலேருந்து கிளம்பல. ஸோ அது ஒரு தீவிரவாத தாக்குதல் லிஸ்ட்டில் எடுத்துக்க முடியாது. ஆனால் உக்ரைன் பண்ணது 2000 கிலோமீட்டர் உள்ள அமெரிக்காவுடைய உதவி இல்லாமல், அவங்க சொல்கிற வார்த்தை மேற்குலக நாடுகள் உதவி இல்லாமல் 2000 கிலோமீட்டர், அது வந்து ஜெலன்ஸ்கியோட வெற்றின்னு கொண்டாடினாங்க. மேற்குலக ஊடகங்கள் எல்லாமே எழுதுச்சு பக்கமாக. இது ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வச்சு தாக்குதல் பண்ணிட்டோம், முக்கியமான போர் விமானங்கள்லாம் காலி பண்ணிட்டோம். சரி, இப்போ இதுக்கு அப்போ நீங்கள் கொண்டாடினீங்கல்ல, இப்போ இதுக்கு மாத்திரம் எப்படி? இல்லை, அமெரிக்காவுடைய அஜெண்டா தான் என்ன? ஒரு சைடு போர் நிறுத்தணும்னு சொல்கிறாங்க, ஒரு சைடு போருக்கும் உதவி பண்ணுறாங்க. என்னதான் அவங்களுடைய அஜெண்டா வந்து அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வேணும், அந்த இடத்த ரஷ்யா பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்த ரஷ்யா விட்டு கொடுக்க ரெடியாக இருந்தால் அமைதி திரும்பிடும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயம்லாம் இல்லை. சில இடங்கள் ஆயிலுக்காக, சில இடங்கள் இந்த மாதிரி கனிம வளங்களுக்காக, அவ்வளோதான். ரஷ்யா ஆனால் அதை விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. அவன் ஏன் விட்டு கொடுக்குறான்? அவங்களுடைய பகுதி வந்து என்னென்னா அங்கே திருப்பி கனிம வளங்களுக்காக ரஷ்யா அதை பிடிச்சதுன்னு சொன்னால் தப்பு. அந்த இடத்துல ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க, அதில் மைனாரிட்டிஸ் அவங்க. ஏன்னா உக்ரைனிய மொழி பேசக்கூடிய ரஷ்ய மொழிகள் இங்கே வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. மொழியிலையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். 2 பேருமே ஒரே இனத்தை சார்ந்த மக்கள். இவங்களும் ஸ்லாவ் இன மக்கள், அவங்களும் ஸ்லாவ் இன மக்கள். ஆனால் உக்ரைன் பின்னாடி இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன்ஸ்,
இவங்க வந்து ஸ்லாவிக் பீப்புள், அவ்வளோதான், உக்ரைனியன் பீப்புள். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னா இவர்களை தூண்டி விட்டு ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க திருப்பி இருக்காங்க. இன்னொரு விஷயமும் போகலாம் இதில் வந்து, ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸு. ஆனால் இதே மேற்குலகத்தில் வேறு அதே ஜாதி பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் சின்ன லெவலில் இருக்கிற ஜாதி பிரச்சனை இந்த ஊரில் போகிற லெவலில் இருக்குது, அவ்வளோதான். பெருசு நாகப்பதனியா அவ்வளோதான். அதை தூண்டி விட்றவங்க யாருன்றதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? திருப்பி நான் புலிகேசி படத்தையே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே விஷயம் வந்து ரஷ்யா cannot lose this war. அந்த பகுதியில் ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் ஜாஸ்தி. உக்ரைனோட பாப்புலேஷனை பார்க்கும்போது அவங்க மைனாரிட்டி. ஆனால் அந்த பகுதியில் அந்த பிராந்தியத்தில் அவங்க மெஜாரிட்டி. ஆனால் ரஷ்ய மொழி பேசுவதற்காகவே அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கொண்டாங்க. இங்கே ரஷ்யன் ஹவுஸ்னு இருக்குது சென்னையில், இங்கே ஆழ்வார்பேட்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபிக் இதுவே எக்ஸிபிஷனே வச்சாங்க. எந்த அளவுக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் பாதிப்படைந்தார்கள்னு ஒரு எக்ஸிபிஷனே வச்சாங்க. அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்காங்க உக்ரைன். அதற்கப்புறமா தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி ஆபரேஷனே நடந்தது. அந்த இடத்துல ஆக்சிடென்டலாகவும் இன்சிடென்டலாகவும் அந்த கனிம வளங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா இது காலங்காலமாக ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கின்ற இடம். அந்த இடத்த அவங்க விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவுடைய ஆதிக்கம் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. ஒடேசா வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா நாளைக்கு வந்து நேட்டோவோட பேஸ் பக்கத்துலேயே இருக்குது, டர்க்கி இருக்குது. ஸோ நாளைக்கு எதாவது பிரச்சனைனா இந்த பக்கத்துலேருந்து தாக்குதல் பண்ணுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உக்ரைன் நியூட்ரலாக இருக்கிற வரைக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உக்ரைன் எப்போ வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே போகுது, நேட்டோக்குள்ளே போகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நேர் எதிரான ஒரு சக்தி அந்த பிராந்தியத்தில் இருக்குன்னா ரஷ்யா ஒத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே தான் பிரச்சனை. இப்போ பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லையும் நேட்டோ பேஸ் வந்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இந்தியா பக்கம் திருப்பி பேட்ரியாட் மிசைல் எல்லா மிசைலையும் எடுத்துன்னு திருப்பி வச்சா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஜென்ரலான கேள்வி. ஓகேவா? சைனாக்காரன் வந்து ஹம்பந்தோட்டா போட்டு வைக்கும் போதே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்குறீங்களே இலங்கையில். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பயம்னு தெரியுதுல்ல, அப்போ ரஷ்யா வரும்போது மாத்திரம் ஏன் அது தக்காளி சட்னியாக மாறுது? அப்போ அதுவும் ரத்தமாக தான் இருக்கணும். ஸோ இவங்க சொன்ன வார்த்தைகளே சொல்லணும்னா மேற்குலக நாடுகள் ஜெர்மனிக்கு கிழக்கால 1 இன்ச்சு கூட நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டேன் நேட்டோன்னு சத்தியம் பண்ண மேற்குலக நாடுகள் இன்னைக்கு உக்ரைனில் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது தப்பா இல்லையா? ரஷ்யாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அது. ஸோ அதற்காக தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நீங்கள் சொல்கிற அதாவது கனிமவளங்கள் அதை காரணம் வைத்து இது வந்து பிளான் பண்ணி பண்ணதில்லை. ஆக்சிடென்டாக அது வந்துருச்சு, அவ்வளோதான். அது அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து திடீர் ராஜினாமா பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுச்சு. என்ன காரணம்? என்ன அரசியல் அழுத்தங்கள் பின்னாடி எதுவும் இருக்கா? இல்லை உலக கண்டிப்பாக அழுத்தம் இருக்கலாம். என்னுடைய பார்வையான நீங்களே அதை பற்றி நிறைய பதிவுலாம் போட்டதுக்கான காரணம் என்னன்னா $550 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவில் முதலீடுகள் செய்வோம் அப்படின்னு ஜப்பான் சொல்லியிருந்தது. ஆனால் அவங்க மேலே 15% டாரிஃப்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட எக்கானமியே கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஸோ அவங்களுடைய பாப்புலேஷன்லேயும் பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய டெமோகிராஃபியில் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஜப்பான் மீண்டு வரணும்னா அதுக்கான சில மாற்றங்கள் வேணும். அதற்கு புது அச்சு வேணும் ஜப்பானுக்கு. அதில் ஷின்சோ அபே அவர்களுக்கு அவருடைய மரணமே, அவருடைய கொல்லப்பட்ட அந்த படுகொலை, ஓகேவா, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம். நான் இனி வரைக்கும் ஒரு சின்ன கேள்வி இங்கே தான் வந்து என்னன்னா, ஷின்சோ அபே அவருடைய கொலையே வந்து பின்னாடி வந்து வேற நாடுகள், ஆமா வேற நாடுகள் இருக்கும், அமெரிக்கா இருந்ததா தான் பேசப்பட்டுச்சு நிறைய. கரெக்ட். ஆமா. என்ன காரணம்னா அவங்களோட நியூக்ளியர் டாக்டரினை மாத்துறாங்க. அதாவது அமெரிக்கா வந்து 2 அணு ஆயுதம் கொண்டு தாக்குச்சு, அதுக்கப்புறமா லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் இன்னி வரைக்கும் அது வந்து ஒரு வடுவாக தான் இருக்கு. அந்த காரணத்தினால் அணு ஆயுதம் கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு ஜப்பான் வச்சிருந்தது. ஆனால் ஷின்சோ அபே அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, எல்லா ஊர்லேயும் பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அப்போ நம்மக்கிட்ட இப்போ அணு ஆயுதம் ஒரு நாட்டில் இருந்ததுன்னா அந்த நாட்டை தாக்குறதுக்கு எல்லா நாடும் யோசிக்கும், பயப்படும். கரெக்டாக இல்லையா? அதாவது ஜப்பான் வந்து 1998 இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்திய போது கண்டனம் தெரிவித்த நாடு ஜப்பான். எதுக்குன்னா, எங்களை தாக்கியிருக்காங்க, அதுக்கப்புறமா நாங்கள் வேணான்னு சொல்கிறோம், நீங்கள் அதே வேலை செஞ்சிங்கன்னா நீங்கள் எங்களோட நட்பு நாடு, 1947க்கு முன்னாடியே நீங்கள் எங்களோட நண்பன், உங்ககிட்ட வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கலன்னு ஒரு விஷயத்த ஜப்பான் சொல்லுது. அப்போ இந்தியா சொன்னது என்னென்னா, உங்ககிட்ட உண்மையிலே ஒரு அணு ஆயுதம் இருந்ததுன்னா இதை செஞ்சிருக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆமாம், செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ எல்லா நாடு மீதும் அணு ஆயுதம் சொல்கிற பிரச்சனை இல்லை. நார்த் கொரியா மீது இந்தியா மீதும் ஏன் சொல்ல முடியலன்னா உண்மையிலே நம்மக்கிட்ட இருக்குது, ஓகேவா. ஈரான் கிட்ட இருக்கா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் போட்டாங்க. இந்தியா மீதும் நார்த் கொரியா மீதும் அவங்க உண்மையிலே திருப்பி அடிச்சிடுவோம். ஸோ அது பயத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்தியா சொன்ன வார்த்தை பதிலும் அவங்களுக்கும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. 2019 அந்த 17-18-19 டைமில் நாம் ஏன் இந்த மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் ஜப்பான் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்தது.
அதற்கு காரணமாக கூட அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பலர் வைக்கின்ற சந்தேகம். அந்த சந்தேகத்தை தான் நம்ம பொது வெளியில் பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது, எந்த நாடெல்லாம் அவங்க சொல்கிறத கேட்கலையோ அடிப்பணியிலையோ அந்த நாட்டோடைய தலைமைகள் எல்லாம் ஒரு 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 மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வைக்கிறது, அந்த நாட்டோடைய தலைமைக்கு அச்சுறுத்தல் சொல்கிறது, மாற்றுவேன் சொல்கிறது. ஜி ஜின்பிங் நடுவில் காணாமல் போனார், ஞாபகம் இருக்கா? ஆமாம், ரொம்ப நாள் காணாமல் போகலன்னு. ஸோ அப்போ அங்கே ரெஜியம் சேஞ்சு யார் ட்ரை பண்ணுது? புட்டின் அவர்களுக்கு மீது ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருக்குது? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்தான். ஸோ இதில் வந்து எந்த நாடெல்லாம் மண்டியிடலையோ, எந்த நாடெல்லாம் சொல்கிற பேச்சை கேட்கலையோ அந்த நாட்டிலலாம் இந்த அச்சுறுத்தல் இருக்குது. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற. ஆமாம், ஒரு ஆம் ட்விஸ்டிங் தான் இது. இது வந்து ஜப்பானுடைய ஆட்சி மாற்றம் அப்படின்னு வந்ததுன்னா இப்போதைக்கு அவர்களுடைய பொருளாதாரம் இன்னும் பின்னிலையில் தான் போகுமே தவிர வளருவதற்கான சாத்தியம். இதே இந்த இஷிபா இருக்கிற இவர் என்ன சொல்கிறாருன்னா, இழந்த புன்னகையை ஜப்பான் மக்களிடம் முகத்தில் நான் கொண்டு வருவேன்னு சொன்ன ஒரு பிரதமர் தான் இவர். ஸோ அவருக்கு இவ்வளோ பெரிய அழுத்தம் அப்படின்னா, ஸோ பல நாடுகள் பல விஷயங்களில் எவ்வளோ சிக்கியிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த மாற்றம் வந்து ஜப்பானுடைய இயல்பான ஒரு விஷயமா அப்படின்னா, இப்போ இதே இஸ்ரேல்லையும் இருக்குது. நீங்கள் இவ்வளோலாம் யோசிக்க வேணாம். ஜப்பானுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ இஸ்ரேல்லையுமே கூட இது வந்து இஸ்ரேலோடைய ஆளும் பெஞ்சமின் நெட்டான்யாவோட ஆட்சின்றது வந்து மைனாரிட்டி ஆட்சி தான். ஓகேவா? அது வந்து வார் மினிஸ்ட்ரியாக மாறினதுனால அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேவா? போரில் இருக்கும். அவங்க என்றைக்கு போரை நிறுத்துறாங்களோ அவங்களோட ஆட்சி மாற்றம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மைனாரிட்டியாக ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னு பல நாடுகள் காத்துட்ருக்கு. நம்மளுக்கும் த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையோடு தான் நான் இந்த விஷயத்தை கண்டிப்பேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் புவிசார் அரசியல் அப்படிங்கிறது எப்படி எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத. இதுவரை எங்களோட இருந்து தங்கள் கருத்துக்களை பேச ரொம்ப நன்றி சார். ஜெயின் சார். ஜெயின் சார். குரு ராகு இல்லாமல் ஒருத்தனால இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசிப்போம் லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.